ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் ஹெல்தியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து கலந்துட்டு நல்லா வதங்கினதும் கிளீன் பண்ண முருங்கைக்கீரையை சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலேயே முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை வதங்கினதும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கலந்துக்கலாம். ஆனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சிங்க. கொரகொரப்பாக பிடிக்குன்னா கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க, இல்லை நைஸாக வேணுனாலும் அரைச்சிக்கங்க. இவ்வளோதாங்க, ஹெல்தியான முருங்கைக்கீரை துவையல் ரெடி. சூடான சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்தில் வச்சு அப்படியே சாப்பிடாதீங்க, கொஞ்சம் நெய் விட்டு அப்புறமா பிணைஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. முருங்கைக்கீரையில் தான் செஞ்சிருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது, அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. இல்லை முருங்கைக்கீரை துவையல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹெல்தியான ரெசிபியில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.